அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் அதாவது அசைவம் சமைக்கும் போது நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாமா, இதுதான் இன்றைக்கி டாப்பிக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் நிறைய வந்தாலும் ஒரு சில கமெண்ட்ஸ் செட்டிநாடு அம்மணி சேனலை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னு, அதுக்கு தெளிவான விளக்கமாகவும் இருக்கணுன்றதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன விஷயம் சொல்றேன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், காப்பி பண்ணுறதுனா என்ன, கற்றுக்கிறனா என்னன்னு. இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் எல்லாரோட வீட்லேயும் யாராவது ஒரு பெரியவங்களாவது இருப்பாங்க, ஒரு 60-65 வருட பெரியவங்க இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். மோஸ்ட்லி அதாவது கந்தசஷ்டி மகா கந்தசஷ்டி விரதமும் பிரம்ம முகூர்த்த பூஜையும் என்னோட குருநாதர் வாரியார் வள்ளலா சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கட்சி அம்மா சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். இதை நான் தைரியமாக அப்படியே நின்ன இடத்துலேருந்து சொல்லுவேன். ஒரு சிலருக்கு வேணால் ஆரம்ப கட்டத்திலேருந்து பிரம்ம முகூர்த்தத்தோட மகிமை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தோட மகிமையும் மகா கந்த சஷ்டியோட மகிமையும் தெரிஞ்சது என்னோட குருநாதர் வாரியார் வள்ளலா சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கட்சி அம்மாவால் தான். இதை சொல்கிறதுக்கே நான் பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு கையில் குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக, தேவையில்லாதவங்க கேலி பேச்சு பண்ணுவாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் இருந்து தப்பிச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னோட குருநாதருக்கும் முதல்ல முருகப்பெருமானுக்கும் என்னுடைய குருநாதருக்கும் நன்றி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்த்து நீங்களே இப்படி காப்பி அடிச்சிங்க அதனால் நல்லது நடந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? நல்லதை கற்றுக்கலாம், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம டாப்பிக்கு வரலாம். இப்போ நான் காப்பி அடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? என் வீட்டில் மாட்டியிருக்கிற அந்த மாட விளக்கோட ஸ்டாண்டை பார்த்து தான் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, இல்லை விளக்கேற்றுற பார்த்து சொல்லியிருப்பீங்க. இன்னும் நான் இந்த இடத்துல நிறைஞ்ச இடத்துலேருந்து சொல்கிறேன், நான் பண்ணக்கூடிய மகாலட்சுமி விரதத்தை, அதாவது வரலட்சுமி நோன்பு நீங்கள் சொன்ன செட்டிநாடு அம்மணி சேனல் அந்த சிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? எங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் பார்ப்போம். இதை நான் மன வருத்தத்தோடு சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு காப்பி பண்ணுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தரோட மனசை அவ்வளோ சீக்கிரமாக காயப்படுத்த முடியுது எப்படி உங்களால்? அதிகாலை எந்திக்க முடியல, அதாவது நம்மளால் எந்திக்க முடியலனாலும் பரவாயில்ல, எந்திக்கிறவங்கள பாராட்டலைனாலும் பரவாயில்ல, அவங்கள கேலியும் கிண்டலும் சொல்லாமல் இருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லை, சத்யநாராயணர் பூஜையை பற்றி இன்ன வரைக்கும் செட்டிநாடு அம்மணி சேனலில் அவங்க போட்டது கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நான் தினமும் ஒரு சேனல் 2 சேனல் கிடையாது, நிறைய சேனல் பார்ப்பேன். ஒரு 15 சேனல் பார்ப்பேன். அதில் சர்கவிஸ் கிச்சன், செட்டிநாடு அம்மணி சேனல், யுவிஸ் கிரியேஷன்ஸ், அவிஸ்பாத், ஹோம்லி கியூன் பிரியா, இவங்களோட சேனல்லாம் பார்ப்பேன். இன்னுமே நிறைய சேனல் பார்ப்பேன். ஆக்சுவலாக யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க சேனலை விமர்சனம் செய்யக்கூடாது, சொல்லவும் அவங்களோட பேரை அடிக்கடி சொல்லவும் கூடாது. இருந்தாலும் என்னோட ஆதங்கம் இருக்கு இல்லையா, அது எப்படி நீங்கள் இப்படி பேசலாம்? ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள். நான் 3:20க்கு எந்திக்கிறேன், அதாவது 3:30க்கு எந்திக்கிறேன்னா நான் என்னோட அலாரம் 3:20க்கே அடிச்சிடும். என்னோட குடும்பத்தில் என் கணவர் குழந்தைங்கள்லாம் அந்த 3:20க்கு அவங்களும் டிஸ்டர்ப் ஆவாங்க இல்லையா? இருந்தால் கூட நம்ம எந்திரிச்சு ஆகணும். யூடியூப்காக நான் இன்றைக்கி செய்ய கிடையாது. சின்ன வயசுலேருந்து அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு பழக்கம் இருக்குது. அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம பூஜை அறையில் மட்டும் கிட்டத்தட்ட 37 விளக்கு நான் ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம கிச்சனில் மட்டுமே 9 விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். நம்ம ஹாலில் மட்டும் ஒரு 9 விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். அது போக நம்ம வாசலுக்கு வெளியில் 21 விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். இத்தனை விளக்கு அவங்க ஏற்றுறாங்களா? அது மட்டும் கிடையாது, செட்டிநாடு அம்மணி சேனல் மேலே எனக்கு தனிப்பட்ட எந்த ஒரு கருத்தும் கிடையாது, அவங்க மேலே எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஏன்னா அவங்க பண்ணுற நல்ல விஷயங்கள் நானும் பார்த்து கற்றுக்கிட்டது தான். இன்னமுமே 4 பெரியவங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னால் நான் எடுத்துக்கிடுவேன். பெரியவங்கன்னு கிடையாது, என்னை விட வயசு சின்னவங்க சொன்னால் கூட நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா சரி, ஒரு விஷயம் நல்லது அப்படின்னா எடுத்துக்கிடுவேன். இப்போ ரீசெண்டாக கூட ஹோம்லி கியூன் பிரியான்னு நினைக்கிறேன், அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எண்ணெய் ஊற்றி திரி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு தான், ஏன்னா நானும் அதை செய்வேன், அவசரத்தில் மறந்து செஞ்சுட்டேன். அதையும் சரி சிஸ்டர், இனிமேல் கரெக்டாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு கமெண்ட்டும் நான் அனுப்பிட்டேன். நீங்கள் என்னுடைய நிறைகள் குறைகளை சொல்லலாம், அதுக்காக இன்னொரு சேனலை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு செயல். நான் சொன்ன விஷயம் யாருக்காவது தவறாப்பட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை, யாரையும் நம்ம புண்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் சொன்னேன். சரி, இப்போ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அசைவம் சாப்பிட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாமா, அதாவது முதல் நாள் அசைவம் செஞ்சுட்டு மறுநாள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ இன்னைக்கு
அசைவம் செய்கிறோம், அதாவது நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா அதோட குழம்பு ஒரு சிலர் வந்து இப்போ மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர்ல நிறைய பேர் செய்வோம். மீன் குழம்பு வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஆனால் நம்ம கிச்சனில் நான்வெஜ் இருக்கே, நம்ம எப்படி விளக்கு ஏற்றலாமா, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமான்ற கேள்வி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய சில ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்குது. நம்ம எப்பயும் போல் நைட்டு, அதாவது இப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம நான்வெஜ் செஞ்சுருக்கோம் அப்படின்னா நைட்டே கிச்சன் எல்லாமே தரோவாக க்ளீன் பண்ணிடுங்க. பார்க்குறக்கே மங்களகரமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ தனியாக பூஜை ரூம் இருக்குது, என்கிட்ட வந்து சிவலிங்கம் இருக்குது, இல்லை வந்து நிறைய சில தெய்வங்களோட சிலைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சு தான் நம்ம தீபம் ஏற்றணும். இது வந்து இதுதான் முறை. இல்லை, நான் கிச்சனில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், அதாவது கிச்சனில் ஒரு பகுதியை வந்து நான் பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. அதில் சிலைகள் நான் வச்சுருக்கேன், எனக்கு சிலைகள் வைக்கிறது பிடிக்கும்னாலும் பரவாயில்ல. தலைக்கு குளிச்சுட்டு செய்கிறது சிறப்புன்னு நான் சொல்லுவேன். இல்லைப்பா எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உடம்புக்கு குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கிறனால நான் டெய்லியுமே தலைக்கு குளிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணுறது என்னோடய வழக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாலை விளக்கேற்றுறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால், அதை கொஞ்சம் முறைன்றது வந்து இப்படி செஞ்சால் தான் கடவுள் கொடுப்பாருன்னு நான் சொல்லலை. அதில் நமக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா, அதிகாலை எழுந்திரிச்சு இப்போ முடியாதவங்க, எனக்கெல்லாம் முடியலைப்பா ஆனால் செய்யணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா ஒரு 2 ஜக்கு சுடுதண்ணி ஊற்றி குளிச்சுட்டு தலையில் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இந்த தீபத்தை ஏற்றி பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சால் நிரந்தரமான பலன் நிச்சயமாக உண்டு. 100% பலன் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நானே ஒரு சீசன் ஆஃப் டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். வெறும் சாதாரண சளி, ஜுரம், தலைவலின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் தினமுமே தலைக்கு குளித்து என்னால் செய்ய முடியுது அப்படின்னா இறைவனோட அருள் தான். கண்டிப்பாக பிடிச்சி செய்யுங்க, விரும்பி செய்யுங்க, இறைவன் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதாவது நம்மளோட கிச்சனில் நான்வெஜ் இருக்கே, நம்ம இப்படிலாம் செய்யலாமான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நான்வெஜ் நம்ம வேணால் சாப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் மற்றவங்கன்னா யார், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி காலையில் அந்த நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், காலையில் தண்ணி வரைக்கும் சுடுதண்ணி குடிச்சிட்டு நீங்கள் கோலம் போட்டுட்டு 2வது டீ குடிங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு நம்ம போய் பொறுமையாக போடணும் அப்படின்னா முடியாது. அதே மாதிரி டீ குடிச்சிட்டு பண்ணணும், எனக்கு கேர் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா அப்படியே அந்த குனிஞ்சு செய்யும்போது அந்த டீ வந்து எதுக்கழிச்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். இன்னொன்று, என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தள்ளி வைக்காதீங்க. விளக்கேற்றுறத என்றைக்குமே இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி செய்யக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அன்றாடம் செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த விளக்கு எரிய பார்க்குறவங்களும் சரி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை உங்களுக்கே தோணும். அப்படியே பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம வீடை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் 1000 வேணால் பேசியிருக்கலாம், என்ன வேணால் பேசியிருக்கலாம், ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, அந்த செடிகளோட வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜோதியோட அந்த ஒளி வீசும் அந்த தருணமாக இருக்கட்டும், இருள் சுற்றி இருக்கும்போது, இந்த தீபச்சுடர் இருக்கும்போது எப்படி நெகட்டிவ் நமக்கு தோணும், எப்படி வரும். இன்னும் சிலரோட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க, ஆனால் பணம் தங்கவே தங்காது. அது என்ன ரீசன் அப்படின்னா, வீட்டில் நம்ம சரியாக எந்த ஒரு வரமுறையும் செய்யலை அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் கேட்கலாம், விளக்கேற்றலைன்னா அப்போ பணம் தங்காதா அப்படின்னு. நான் சொல்ல கிடையாது. விளக்கேற்றலைனாலும் இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கும். இத்தனை விளக்கேற்றினாதான் கடவுள் உனக்கு சக்தி கொடுப்பேன், உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்லலை. ஆனால் இந்த விளக்கேற்றுறனால உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு நாளாவது ஏற்றி பாருங்கள். பார்க்குறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு வார்த்தை, அடடா எப்படி செய்கிறீங்க, நல்லா இருக்கே, ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கே, இந்த வீட்டுக்கு வந்தால் ஒரு நல்லா தோணுதே அப்படின்ற எண்ணம் வரும். அது மட்டும் கிடையாது, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸாக என்ன அப்படின்னா, ஒன்று, நமக்கு நேரம் மிச்சமாகுது. யாரை பார்த்தாலும் டைம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஓடக்கூடிய ஓட்டத்தில் பெத்த பிள்ளைங்களையும் பெற்றவங்களையும் கூட மறந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறனால எவ்வளோ நேரங்களை மிச்சம் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம், நம்ம பிடிச்சவங்ககிட்ட பேசலாம். இவ்வளோ ஏன், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்கள போய் பாருங்கள், அவங்க தொட்டது தொடங்கும், அவங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்களுக்கு என்றைக்குமே தீய செயல்களும் தீய எண்ணங்களும் பக்கத்தில் கூட வராது. ஒரு எனர்ஜி அவங்கள போய் பாருங்களேன், அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது 24 கேரட் கோல்டு மாதிரி முகத்தில் வரும் பாருங்கள் ஒரு பிரகாசம். நான் சாதிச்சிட்டேன், என்னால் முடிஞ்ச செஞ்சிட்டேன். இதுதாங்க பாசிட்டிவிட்டி. நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நேர்மையாக நம்ம செய்கிறதும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தாங்க பாசிட்டிவிட்டி. இதோட இறைவனோட அதிசக்தி
வாய்ந்த பூஜை அப்படிங்கும்போது இன்னுமே நம்மளை மெருகேற்றுது, நம்மளோட வாழ்க்கையை சிறப்பிக்க செய்யுது இல்லையா? இது நேற்று 27ஆம் நாள் பிரம்ம முகூர்த்தத்தோட இன்னைக்கு 28ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப சிறப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய விநாயக பெருமானுக்கு ரொம்ப அழகாக அவருக்கு பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டோட நிலைவாசல் பூஜை, மகாலட்சுமி தாயாருக்கு செய்யக்கூடிய மகாலட்சுமி பூஜை, ஏன்னா நேற்று வெள்ளிக்கிழமை இல்லையா, அதோட துளசி தாயார் பூஜை, இது எல்லாமே நேற்று முடிச்சிட்டேன். அதோட கண்டினியூஸ் தான் இன்னைக்கு 28ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையும் ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டேன். ஏற்கனவே நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுக்கு நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் சாதாரணமாக நன்றி சொல்லிட முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு என்கரேஜ் பண்ணுறது தான் அவங்களோட வளர்ச்சிக்கு ஃபஸ்ட்டு காரணம் இல்லையா? நான் என்ன தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாலும் என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தர் பண்ண தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தான் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, என்னை மாதிரி நிறைய பெண்கள் வெளியில் வரணும், சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள கை கொடுத்து தூக்கி விடலைனாலும் பரவாயில்ல, மனசை புண்படுத்தாமல் இருந்தாலே போதும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்களே முன்னே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களோட மனதை புண்படுத்துகிற மாதிரி இருந்தால் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.